பிரைட் விஷன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லோரா குகைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லோரா குகைகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள இடமாகும். இது சம்பாஜி நகரிலிருந்து வடமேற்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சுற்றுலா இடமாகும். இது ராஷ்டிரகூட மரபினரின் ஆட்சி காலத்தை சேர்ந்த இக்களம் புகழ்பெற்ற குடைவரைகளை கொண்டு விளங்குகிறது. எல்லோரா ஒரு உலக பாரம்பரிய களம். எல்லோரா இந்திய குடைவரை கட்டிடக்கலையின் முன்னோடியாக விளங்குகிறது. 34 குகைகளே இங்கே உள்ளன. இக்குகையில் பௌத்த மற்றும் இந்து மற்றும் சமண கோயில்களும் துறவு மடங்களும் அமைந்துள்ளது. கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கும் 10ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் அமைக்கப்பட்டது. இதில் 12 பௌத்த குகைகள், 17 இந்து குகைகள், 5 சமண குகைகள் அமைந்துள்ளது. இங்குள்ள இந்து குகைகள் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு தொடக்கத்தில் அமைக்கப்பட்டது. இவை சிறப்பான வடிவமைப்பையும் வேலை திறனையும் கொண்டு விளங்குகின்றன. இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இவை மிகவும் சிக்கல் தன்மை கொண்டவையாக இருந்ததால் இவற்றை அமைத்து முடிப்பதற்கு பல பரம்பரை காலம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. கைலாசநாதர் கோயில் எனப்படும் 16ஆம் எண்ணுக்குரிய குகையே எல்லோராவில் உள்ள அனைத்து குகைகளோட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லோரா கைலாசநாதர் கோயில் ராஷ்டிரகூட அரசன் 1ஆம் கிருஷ்ணன் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டன. திராவிட கலைப்பணிக்குரிய பண்புகளை கொண்ட இக்கோயில் ஒற்றைக்கல் கோயில் வகையை சார்ந்தது. இக்குகையை அமைப்பதற்கு சுமார் 4 லட்சம் டன் எடையுள்ள பாறைகளை குடைந்து எடுக்கப்பட்டிருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு எல்லோரா குகையை நாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்க்க வேண்டும். இதுக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறீங்களா? இங்கேருந்து மகாராஷ்டிரா, அதாவது பூனே போயிட்டு பூனாலேருந்து பஸ்ஸு நிறைய இருக்குது. ஹோட்டல்ஸு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரா பக்கத்தில் நிறைய சிட்டி ஹோட்டல்ஸ் தான் இருக்குது, தங்கிக்கலாம். ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும்னா ஆஸ் யூஷுவலாக நான்வெஜ் ஹோட்டலும் இருக்குது, வெஜிடேரியன் இருக்குது, சாட் ஐட்டம் இங்கே சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு முக்கியமான சுற்றுலா இடம். இங்கே லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பார்க்கணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமிபதி.